எனது உயிரிலும் மேலான இரத்தத்தின் இரத்தமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதனை வழிநடத்தி வருகின்ற எடப்பாடியார் அவர்களின் தலைமையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கிட வேண்டும். அவர்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு பின் கட்சியை உறுதுணையோடு மாபெரும் பாடுபட்டு இத்தனை இடையூறுகளுக்கு இடையிலும் கட்சியை காப்பாற்றி வந்தார். இன்று கட்சியிலிருந்து வெற்றி பெற்று அவரை விட்டுவிட்டு காசுக்காக பிறரிடம் செல்வது மோசத்திலும் படு மோசம், மாபெரும் துரோகம். இந்த துரோக செயலில் உண்மையான விசுவாசி எம்ஜிஆரின் உண்மை தொண்டன் அம்மாவின் விசுவாசியாக இருந்தால் ஒருபோதும் அதிமுகவை விட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். தலைமையை விட்டுவிட்டு பணம் சம்பாதிப்பதற்காக கண்டவர்களுடன் உறவு வைத்து கொண்டு இப்பொழுது சென்று விடலாம். இருந்தால் பின்னால் கடந்த காலத்தை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து செயல்பட்டத்தான் நீங்கள் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உண்மையான விசுவாசியாக இருந்தால் ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். லட்சம் தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் கழகம். இதை விட்டுவிட்டு காசுக்காக வேறிடத்தில் போய் சேர்ந்து காசுக்காக நீங்கள் எல்லாம் விளைவிவிட்டால் கட்சியில் நீங்கள் இருந்ததற்கு என்ன அர்த்தம்? எனவே அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் வழியில் நின்று கட்சியை ஒருங்கிணைத்து அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஏகப்பட்ட பெரியோர்களின் மக்களின் அனைவருடைய எண்ணமும் அதுதான். எனவே பாடுபட்டு கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் அதை வழிநடத்துகின்ற எடப்பாடியார் அவர்களின் வழியில் நின்று நீங்கள் அனைவரும் ஒருமனதாக செயல்பட வேண்டும். கோடான கோடி மக்களின் எண்ணமும் அதுதான். நீங்கள் அப்படி இல்லை என்றால் இந்த கட்சியிலே இருந்து விலகி வேறு கட்சியிலே நீங்கள் இணைந்து விடுங்கள். அண்ணன் எடப்பாடியார் தனியாக நின்று வழிநடத்தி மீண்டும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவார் என்று என் மனமாற நான் நினைக்கின்றேன். ஏகப்பட்ட மக்களின் கருத்தும் அதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி கலந்த வணக்கம்.